உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு விதமான உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று முதலாவது உயிர்த்தெழுதல் யாருக்கென்று சொல்லி நாம் வேதத்திலே பார்ப்போமேயானால், ஹல்லேலூயா, கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே உயிரோடு கூட எழுப்பப்படுகிறவர்களை குறித்து முதலாவது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது உயிர்த்தெழுதல் பாவிகளுக்கான உயிர்த்தெழுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கு இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு கூட அவர் எழுந்திருந்தார். அல்லேலூயா. எழுந்திருந்தது மாத்திரமல்ல, அவர் ஹல்லேலூயா தன்னுடைய சீசர்களுக்கு அவர் ஹல்லேலூயா தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதை கொரிந்தியருக்கு ஹல்லேலூயா பவுல் எழுதும் பொழுது 15ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 4வது வசனத்திலிருந்து இப்படியாக சொல்லுகிறார்: அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கோபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனம் ஆனார். அவர்களில் அநேக பேர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதே 15ஆம் அதிகாரத்துல எப்படி ஆதாமினால் மரணம் உண்டாக்கப்பட்டதோ அதை போல இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வெளிப்பட்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம்: கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அங்கு சொல்லப்பட்டு அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அல்லேலூயா. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அங்கு தெளிவாய் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கிறிஸ்து அவர் மரித்தார், ஆனால் 3வது நாள் சொன்னபடி உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு கூட எழுப்புவதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாய் நமக்கு வருகிற பலன் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, பாவத்திலிருந்து ஹல்லேலூயா ஒரு மீட்பு உண்டாகிறது. சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாகிறது. பாதாளத்துக்கென்று நியமிக்கப்பட்ட நம்மை அவர் நித்தியத்திற்கென்று ஹல்லேலூயா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாதையிலே இணைக்கப்பட்டவர்களாய் நம்மை மீண்டும் அவரோடு சேர்த்து கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை தெரிந்து இன்றைக்கு நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம அப்ப வாசிக்கும் பொழுது நான் சொல்ல வர ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்ப யார் அவருடைய ஹல்லேலூயா உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் காணப்படுவார்கள் என்பதை குறித்து தான் சில காரியங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, பிதாவானவர் எப்படி மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறாரோ அதை போல குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே உயிரோடு எழுப்பப்படுகிறவர்கள் மாத்திரம்தான். அல்லேலூயா.
தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நாம் எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய ரகசிய வருகையில அவருக்கு சித்தமானவர்களை, அல்லேலூயா, இயேசுவுக்கு சித்தமானவர்களை உயிரோடு கூட அவர் எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவர் எப்படி பிதாவானவர் எழுப்பினாரோ அதை போலவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்கு சித்தமானவர்களை என்ன செய்வார்? நீங்க சத்தமா பேசணும். நான் சொல்றது பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு சித்தமானவர்கள் என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுப்புவார். அவர்கள் தான் அவருடைய முதல் பலனானவர்கள். அப்படின்னா முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்ப குமாரன் எழுப்ப சித்தமானவர்கள் யார்? அவர் யாரை உயிரோடு கூட எழுப்ப அவர் சித்தமாய் இருக்கிறார்? அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்திருந்தார். அல்லேலூயா. அதை போல அவர் தமக்கு சித்தமானவர்களையும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவர் விருப்பமுள்ளவராய் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் எழுப்ப சித்தமானவர்கள் யார் என்பதை சில காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், சத்தமாய் ஒருவர் வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவரை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்றாரு பாருங்க. குமாரனை கண்டும் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல உற்சாகம் அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, அவரை கண்டும் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா, முதலாவது யார குமாரன் எழுப்புவதற்கு அல்லேலூயா பிதா சித்தமாய் இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் கவனிப்போமே. ஆனால் இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை அவர் எழுப்புவதற்கு சித்தமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக தான் இந்த பூமியில கடந்து வந்தார், எனக்காக தான் இந்த உலகத்தில் அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காய் சிந்தி என்னுடைய பாவங்களுக்காய் அவர் அல்லேலூயா கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்து என்னை நீதிமானாய் பரிசுத்தமானாய் மாற்றி நான் இழந்து போன தேவ ஐக்கியத்தை எனக்கு கொடுக்கும்படியாய் தான் வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களை, அல்லேலூயா, வரலேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறவங்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா இயேசுவை குறித்து தெரியுமான்னு கேட்டா சொல்லுவாங்க தெரியும். அல்லேலூயா. அவர் யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க அவர் தான் இந்த உலகத்துல வந்த இரட்சகர்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அல்லேலூயா சொல்லுவாங்க, அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் தான், அல்லேலூயா, அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் கிறிஸ்து, அவர்தான் தேவன் சொல்லி அவர்களும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களை காட்டிலும் நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, இயேசு வந்தது எனக்காகத்தான். அல்லேலூயா. அவங்கள கேட்டாலும் சொல்லுவாங்க இயேசுதான் தெய்வம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நான் இங்கு சொல்ல வரவில்லை. நான் யாரை ஆண்டவர் அல்லேலூயா எழுப்ப சித்தமா இருக்கிறார்னா, இயேசு எனக்காகவே மரித்தார். அல்லேலூயா.
என் பாவத்திற்காக நான் அடைய வேண்டிய ஆக்கினையை, அப்படின்னா நான் செய்த தவறுக்காக, நான் செய்த பாவத்திற்காக நான் கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா நான் பாதாளத்தில் அடைய வேண்டிய ஆக்கினைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த ஆக்கினை கல்வாரி சிலுவையில் அடைந்து என்னை அந்த ஆக்கினைக்கு நீங்களாக்கி இருக்கிறார். என்னை அந்த பாவத்திற்கு, அந்த அடிமைத்தனத்திற்கு, பிசாசனுடைய வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி, பிசாசின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த என்னை விடுதலை ஆக்கி நித்திய ஜீவனுக்காக என்னை ஏற்படுத்தினார் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அவர்களை தான் எழுப்புவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள், அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவன் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரும் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அவர் இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல ஹல்லேலூயா தெய்வம் என்று சொல்லிக்கொண்ட அநேகர், ஹல்லேலூயா மரித்து நான் உயிரோடு வந்துருவேன் சொன்ன அநேகர் இன்றைக்கும் மரித்தபடியே கல்லறைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் தான் சொன்னபடி உயிரோடு கூட எழுந்திருந்த ஒரே ஒரு ஜீவனுள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் மரணத்தில் மரித்து போனவர்களை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம் இன்னைக்கு வரணும். அல்லேலூயா. எனக்காகத்தான் இந்த பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல எனக்காக அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அல்லேலூயா ஆதியாகம புத்தகத்துல அல்லேலூயா நீங்க திருப்ப வேண்டாம். ஆதாம் ஏவாள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விலக்கினதான விருட்சத்தின் கனியை புசித்த பொழுது, கீழ்ப்படியாமை வெளிப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்தார்கள். அல்லேலூயா. அதுவரையிலும் தேவனோடு இருக்கிறாங்க, அதுவரையிலும் மரணம் இல்லாத ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அவர்களுக்குள் கீழ்ப்படியாமை கடந்து வந்ததோ, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையோ, அப்பொழுதே அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனார்கள். தேவன் கொடுத்த மகிமையின் சரையலை இழந்து போனார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டு தள்ளப்பட்டவர்களானார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமா இந்த உலகத்தில் வந்து அல்லேலூயா நாம் இழந்து போன அதே ஐக்கியத்தை பிதாவோடு ஏற்படுத்தும்படியாக தான் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். நான் இழந்து போன அந்த ஐக்கியம், தேவனோடு இருந்த ஐக்கியத்தை மீண்டும் எனக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அதற்காக தான் அவர் மரித்தார். அதற்காக தான் ஆக்கினை அடைந்தார் என்பதை நாம் விசுவாசிப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை எழுப்புவதே குமாரனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் எனக்காக தான் இயேசு செய்தார் என்கிற விசுவாசம் உடையவர்களுக்காய் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதல்ல யாரை எழுப்புறதுக்கு ஆண்டவர் சித்தமா இருக்கிறார்? சத்தமா பேசுங்க பார்க்கலாம். யாரை எழுப்புறதுக்கு சித்தமா இருக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறவர்களை எழுப்புவது. ஏமா பின்னாடி இருக்கிற சேர்ல இருக்கிற எல்லாருமே என்னை கவனிக்கணும். அல்லேலூயா. யாரை எழுப்புறதுக்கு ஆண்டவர் சித்தமா இருக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறவர்களை எழுப்புவது ஹல்லேலூயா பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது அதே யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க சொல்றார் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவனை அவர் கடைசி நாளிலே எழுப்புவார்.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை குறித்து தெரியும். நமக்காக தான் வந்திருக்கிறார், எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், என்ன மீட்கும்படியா தான் வந்தார்ன்றது எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆனா இயேசுவிடத்துல வருகிறதற்கு மனம் இல்ல. அல்லேலூயா. வரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, ஏதாவது அவர்களுக்கு அற்புதம் வேணும், ஏதாவது அற்புதம் நடக்கணும் அப்படின்னா மட்டும் என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அல்லேலூயா அல்லேலூயா. நேற்றைய தினத்துல ஒரு வாலிப தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நீ சர்ச்சுக்கெல்லாம் நீ வரணும், நீ நாளைக்கு கண்டிப்பா நீ என்ன பண்ணுவியே தெரியாது, அதிகாலை 6 மணிக்கு நடக்கிற ஆராதனையில நீ கடந்து வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு முறை அவன் சர்ச்சுக்கு வந்தான். எங்க போனாலும் வேலை கிடையாது. அல்லேலூயா. வேலை இல்லாம ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பஸ்ல வருவாப்புல. பஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு ஜோம் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல ஃப்ரண்ட்ல வந்து ஜோம் பண்ணிட்டு போவாரு. 3 வாரம் ஜோம் பண்ண உடனே அவருக்கு வந்து வேலை கிடைச்சது. அல்லேலூயா. நீங்க 50க்கு மேல சம்பளம் வாங்குறாரு. அல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல வேலை ஆண்டவர் டைட்டில் பார்க்ல வந்து வேலை கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு வர்றது, சொல்றது புரியுதாங்க? என்ன பேசுங்க பார்க்கலாம், சத்தமா பேசுங்க. சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஆனா சர்ச் மாசம் ஆனா வீட்டுல போய் ஜெபிக்கணும், கூப்பிட்டுருவாங்க. வீட்டுல போய் ஜெபிக்கிற நேரத்துல வீடு எப்படி இருக்கும்னா, பழைய மண் செவர்ல கட்டின வீடு எல்லாம் மழையில அப்படியே கொவுந்து இடிஞ்சு நிற்கும். அல்லேலூயா. எப்பொழுது உழுனே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல இருந்தாங்க. அப்போ நல்ல ஒரு வீடு ஆண்டவரே கட்டணும், லோன் கிடைக்கணும் அப்படிலாம் ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் எங்க போனாலும் லோனுக்கு நடக்காது. கடைசியில ஜோம் பண்ணி ஹல்லேலூயா அவருக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறந்து இன்னைக்கு சூப்பரான 2 மாடி வீடு, நல்ல காம்பவுண்டோட பங்களா மாதிரி ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், நான் சொல்றது புரியுதாங்க? ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், ஆமா அவருடைய தேவை வீட்டையும் ஆண்டவர் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ வேற ஏதோ பிரச்சனையில மாட்டி திரும்ப நெருக்கடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் போய் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ ஆலயத்துல வந்து நீ கத்தரை தேடுனா உனக்கான வழியை நான் திறப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதை சொல்லியாச்சு. சொல்லிட்டு சொல்றோம், நீ நாளைக்கே நீ சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. நீ நாளைக்கு என்ன செய்யணும், உனக்கு தான் பைக் இருக்குது, நீ பைக் எடுத்துட்டு நீ என்ன செஞ்சணும், சர்ச்சுக்கு வரணும். ஆனா ஆளை சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவனுக்கு நல்லா தெரியும், பாஸ்டர் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஆனா நான் உண்மையை சொல்றேனே, பாஸ்டரை மதிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. பாஸ்டரை வந்து ஒரு மாதிரி அற்பமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். எதுக்கு? அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலயத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல வருவார்களே ஆனால் அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நம்புறீங்களா? எத்தனையோ சாட்சியை சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை, இயேசு சொல்ற, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் நான் புறம்ப தள்ள மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே வாக்கு பண்றார். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும், வரணும். அப்ப இங்க சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் வருகிறவனை, அல்லேலூயா, என்ன முதல்ல விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனை இரண்டாவதாக அவன் விசுவாசித்து என்னிடத்தில் வருவானே ஆனால் அவனை நான் கடைசி நாட்களிலே எழுப்புவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமா சொல்றாரு, அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு இயேசுவிடத்தில் வருகிறவனை நான் சொல்றேன், புரியும் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18வது வசனம் வரையிலும் சில காரியங்கள் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வெறுக்கிற காரியங்கள். அப்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை, உலகத்தின் அசுத்தமான காரியங்களை விட்டு விட்டு இயேசுவிடத்தில் வருகிறவனை அவர் எழுப்புவதற்கு சித்தமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், அவரை விசுவாசித்தா எழுப்புவார். அல்லேலூயா.
கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு, அவர் வேண்டான்னு வைக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அவரிடத்துல வந்தா கடைசி நாளில் நம்மையும் அவரை போல எழுப்புவார். அல்லேலூயா. நம்புறீங்களாங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு. மூணாவதாக நாம் வாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் அதனுடைய 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். அல்லேலூயா. மூணாவது என்ன சொல்றார் ஆண்டவர்? அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, அவர்களை கடைசி நாட்களில் நான் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. செவி கொடுக்கிறோமா அந்த வார்த்தைக்கு? இந்த வார்த்தை நம்ம திரும்ப தொடர்ந்து ஒரு அல்லேலூயா அல்லேலூயா ஒரு சில நாட்களாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டதான நபர்கள் எத்தனை பேர் அதற்கு நீங்க கீழ்ப்படுறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அல்லேலூயா, ஞானஸ்தானம் எடுத்தா அவரோட உடன்படிக்கை என்ன செஞ்சிடறோம்? அல்லேலூயா. இனி இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பிசாசுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று ஆண்டவரோட என்ன பண்றோம்? என்ன பண்றோங்க? உடன்படிக்கை பண்றோம் ஞானஸ்தானத்தின் மூலமாய். அல்லேலூயா. அவன் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திருவிருந்த என்ன செய்யணும்? எடுக்கணும். அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பாஸ், அதெல்லாம் போதும், இந்த திருவிருந்தெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு நம்ம நினைச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. அவர் கடைசி நாளிலே நம்ம எழுப்பவே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அதே நேரத்தில் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கடைசி நாட்களிலே எழுப்புவேன், அவர்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், அடுத்த திருவிருந்துல ஞானஸ்தானம் எடுத்ததான ஒருவர் கூட அதை நீங்க அசட்டை பண்ணி போகவே கூடாது. நீங்க யார் அசட்டை பண்றீங்க தெரியுமா? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் தான் அசட்டை பண்றோம். பண்ணும் பொழுது யாரை அசட்டை பண்றோம்? இயேசுவையே புறந்தள்ளுறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதுல ஜீவன் உண்டுன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாத்தூர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருதுனால சொல்றேன். ஒரு முறை ஒரு தாயார் அப்படின்னா ஒரு அம்மா வந்து சர்ச்சுக்கு கரெக்டா போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று, என்ன கவனிக்கிறீங்களா? உங்க கவனம் இங்க இல்லை. அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. ஆலயத்துக்கு போய் திருவிருந்தெல்லாம் கலந்து கொண்டு உண்மையை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஆனா புருஷன் வந்து ரட்சிக்கப்படாத மனுஷன். நீ சர்ச்சுக்கு போக கூடாது, நீ போனா உன் மண்டையை உடைப்பேன், டெய்லி அடிதான், குடிச்சிட்டு வந்து பயங்கரமா அந்த சகோதரிக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். ஒரு நாள் ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனைக்காக அந்த சகோதரி ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திருவிருந்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது அந்த மனிதன் வாசல்ல உட்கார்ந்து சொன்னா, எங்க போற நீ? சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாது. அல்லேலூயா. உடனே இந்த சகோதரி சொன்னாங்களா, இல்ல நான் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும். அது ஏன் நீ இன்னைக்கு அவ்வளவு வைராக்கியமா நீ போனோம் நிக்கிற? அது இன்னைக்கு அவருடைய இயேசுப்பாவுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் இன்னைக்கு சர்ச்சில் கொடுப்பாங்க, அதை நான் இன்னைக்கு வாங்கி தான் ஆகணும், நான் என்னன்னாலும் போக தான் போறேன், உங்களுக்கு அடிக்கணும்னா என்னை அடிங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை அடிங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. உடனே அந்த கணவன் ரொம்ப கோபத்துல சொன்னானா, நீ போறதெல்லாம் சரி, நீ போயிட்டு வரும் பொழுது அவருக்கு மாம்சம்னு ஒன்று சொன்னியே, அதை வரும்ப நீ கையில கொண்டு வந்து எனக்கு காட்டணும், இல்லைன்னா உன் மண்டையை நான் இன்னைக்கு உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லி அனுப்புனானா. அல்லேலூயா. இந்த சகோதரியும் போய் திருவிருந்து ஆராதனையில கலந்து கொண்டு திருவிருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அப்பத்தை எனக்கு கொடுங்க பாஸ்டர், என் புருஷன் இது இல்லாம போனா என் மண்டையை உடைப்பேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாஸ்டர் கொஞ்சம் அந்த பிரெட்டை எடுத்து அந்த அம்மாக்கு கையில கொடுத்தாராம். கொடுத்தோன்னே இந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா போற வழியில
அதை கையை இறுக்கி பொத்தி பிடிச்சிட்டு சொல்லிட்டே போனாங்களாம், ஏசப்பா இது உம்முடைய ரத்த, இது உம்முடைய மாம்சம்ன்றதை நான் நம்புறேன். ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஜீவனை தந்திருக்கிறீங்க, இது உம்முடைய மாம்சமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இது உம்முடைய மாம்சமாய் மாறினதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே நடந்து போனாங்களாம். வீட்டுக்கு ஏறுற வழியில வாசல்ல அவங்க புருஷனாரு ஒரு கம்பை எடுத்து வச்சுட்டு தட்டிட்டே இருக்கிறானா, என்ன சர்ச்சுக்கு போனியா, இன்னைக்கு இயேசுடைய மாம்சத்தை எல்லாம் புசிக்க போறேன்னால எனக்கு கொண்டு வர சொன்ன, கொண்டு வந்தியான்னு கேட்ட உடனே ஆமா கொண்டு வந்தேன், எங்க காட்டு அப்படின்னதும் இந்த சகோதரி இப்படி கையை திறந்த உடனே கையிலிருந்து இரத்தமாய் வடிகிறது. அந்த உயிருள்ள மாம்சம் அப்படியே துடித்து கொண்டிருந்ததாம். அந்த மனிதன் அப்படியே பயந்து நடுங்கி அடுத்த வாரத்துல சர்ச்சில் உண்மையான ஒரு விசுவாசியாய் ஆண்டவருக்கான நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தானா. அன்னையோடு அந்த அடிக்கிற பிரச்சனை எல்லாமே மாறி அந்த குடும்பம் சமாதானமான குடும்பமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரிக்குள்ள விசுவாசம், இது என்னுடைய இயேசுவனுடைய சரீரமா இருக்கிறது. விசுவாசமா கையை பொத்திக்கிட்டு, ஆண்டவரே இது உம்முடைய சரீரம், ஆண்டவரே இது உயிருள்ள சரீரம், ஆண்டவரே அப்படி மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம்னு நடந்து போய் புருஷனிடத்துல காண்பிக்கும் பொழுது அந்த சரீரம் துடித்து கொண்டிருந்ததை பார்த்து அந்த புருஷனார் நடுநடுங்கி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்றோமே, என்ன சாதாரணமா நினைக்க கூடாது, அது நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, அல்லேலூயா, கொரிந்து சபையை பார்த்து, நீங்க என்ன சும்மா விளையாட்டா வந்து புசித்துட்டு போலான்னு நினைச்சீங்களா? புசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வீடு இருக்கே, ஏன் பயபக்தியா நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கடிந்து கொண்டு அவர்களை எச்சரித்ததை அல்லேலூயா நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம் போயிடுச்சு, இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் ஒரு விஷயம் காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது அல்லேலூயா அதனுடைய 11ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா அதனுடைய 24வது வசனத்திலிருந்து அதனுடைய 31வது வசனம் வரையிலும் அதுல கொரிந்தியருக்கு பவுல் தெளிவா எழுதுறார். நீங்க வீட்டுல போய் நீங்க அதை தியானிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. என்ன கவனிங்க பார்க்கலாம், என்ன கவனிங்க பார்க்கலாம், என்ன கவனிங்க. அல்லேலூயா. அப்ப 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களை கடைசி நாட்களில் உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஞானஸ்தானம் எடுத்து கொண்டதான யாருமே இனி என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. நீங்க ஓரம் கட்டுறது யாரை தெரியுமா? இயேசுவையே நீங்க நம்ம ஓரம் கட்டுறோம். அவருடைய மாம்சமும் இரத்தத்தையும் ஓரம் கட்டும் போது அவரையே நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் அதற்கு நீங்க செவி கொடுப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அப்ப 1வது ஆண்டவர் யாரை எழுப்புவார்? அவரை விசுவாசிக்கிறவர்களை உயிரோடு எழுப்புவார். 2வது யாரை எழுப்புவார்? சத்தமா பேசணும். அவரிடத்துல வருகிறவனை உயிரோடு எழுப்புவார். 3வது அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக நீங்க வாசிப்பீர்களே ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பாருங்க, ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்றார் பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 4வதாக அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஜலத்தினால் என்னது? ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஆவியினால் சொன்னா அல்லேலூயா அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரா? நீங்க பேசுங்களேன். மீட்கப்படும் இந்த பூமியிலிருந்து உயிரோடு கூட எழுப்பப்படுவதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஞானஸ்தானம் எல்லாம் பெற்று திருவிருந்தெல்லாம் எடுக்கிறான் ஆண்டவரே, ஆனா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அநேகருக்கு வாஞ்ச கிடையாது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனை, புருஷன் மனைவிக்கு நடுவில் ஒரு பிரிவினை. அப்போ அங்க சில காரியங்களை செஞ்சு அவங்கள ஒரு வழியா சரிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். நம்ம சபையில ஒரு பிள்ளை. அப்போ அதுல மெயினா அந்த சகோதரர் அந்த சகோதரியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், நாங்க எல்லாம் அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கிறோம், ஆனா இவ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஞானஸ்தானம் எடுத்து, இன்னைக்கும் அபிஷேகம். அதனால 2 பேருக்கும் சண்டை, அதனால எங்களுக்குள்ள ஒத்து போகல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. புரியுதாங்க? அல்லேலூயா. அப்ப அதை பெற்றுக்கொள்ளணும்ன்ற வாஞ்சை அவர்களுக்குள்ள அதிகமா காணப்படல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாகமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவார். அல்லேலூயா. அப்ப 4வது ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள் இருக்குமே ஆனால் கடைசி நாட்களிலே எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அல்லேலூயா நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் உயிரோடு கூட எழுந்திருப்போம். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்ம செத்து போனாலும் நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் செத்து போகாது. நம்புறீங்களா? பைபிள்ல எலிசா தீர்க்கதரிசி செத்து போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்படுறார். அல்லேலூயா. அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்திற்கு வரும் பொழுது யுத்தத்துல ஒரு மனிதன் செத்து போயிட்டான். அவனுடைய சரீரத்தை தூக்கி இந்த எலிசா தீர்க்கதரிசி எலும்பு கடக்கிற இடத்துல அப்படியே தூக்கி அந்த சடலத்தை போட்டுட்டு போவாங்க. போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, எலிசாவினுடைய எலும்புகளுக்குள் இருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை புறப்பட்டு மரித்து போன சரீரம் உயிரோடு கூட எழும்பினது. அல்லேலூயா. இப்ப எலிசா தீர்க்கதரிசி செத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப என்ன மட்டும்தான் இருக்கு? நான் சொல்றது புரியுதா? எலும்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த எலும்புல போய் விழுந்த சரீரம், செத்து போன சரீரம் உயிரோடு கூட எழும்பினது. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நம்ம செத்து போனாலும் நமக்குள் இருக்கிற அபிஷேகம் மரித்து போவதில்லை. நம்முடைய எலும்புகளுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா. கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது உள்ள ஒரு வைப்ரேஷனே நடக்கும். அப்படியே கல்லறையை திறந்துகிட்டு உயிரோடு கூட எழும்புவதற்கு இல்லாத சரீரம் உருவாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நாம் உயிரோடு கூட எழும்புவதற்கு இந்த அபிஷேகம் மிகவும் நமக்கு உதவியாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கடைசி நாட்களிலே கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களை நம்பி வருகிறவர்கள், அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை அவர் அப்படியே உயிரோடு கூட எழுப்புவார். எத்தனை பேருக்குள்ள ஒரு ஆசை, நானும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் மாறணும்,
கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல நானும் அவருடைய வருகையில உயிரோடு கூட எழும்பணும். என்னையும் ஆண்டவர் என்ன உயிரோடு எழுப்பணும்னு விரும்புறவங்க அப்படியே வேகமா இருக்கிறதுல எழும்பி நின்ற வண்ணமாய் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டுடைய சமத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா?